நாமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் 63 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். கர்த்தர் பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையால் அது ஆண்டவருடைய சந்தி எனப்படும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களே துதியை சொல்லி வருவார்கள். இதுதான் தேவஜனங்களாகி நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினதே நானும் நீங்களும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற தேவஜனங்களாய், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். நம்மை குறித்த தேவ சித்தம் நாம் அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய உதடுகள் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இதை தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்கிறோமா? நம்மில் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உருவாக்கினதின் நோக்கத்தை அறியாததுனாலதான் தேவஜனங்களாகி நம்மால் கர்த்தரை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தரை புகழ்ந்து பாட முடியல. ஏன்னா நமக்கு தேவன் நம்மை உருவாக்கின நோக்கம் தெரியல. நானும் நீங்களும் உருவாக்கப்பட்டதே கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற அவருடைய பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதும் இந்த வசனத்துல அப்படிதான் சொல்றாங்க, என் உதடுகள் உம்மை துதிக்கும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில புலம்பலை காட்டிலும் சங்கீதம் தான் அதிகமாய் பாடி இருக்கிறான். தாவீதின் வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படல. ஏன்னா தாவீதை ஒரு நாட்டின் ராஜாவை கொலை செய்ய அவன் என்ன பண்றான்? அவன் துரத்துறான். வனாந்திரமாய் தாவீது ஓடி ஒளியிறான். சமாதானமா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அந்த தாவீதே கர்த்தரை துதித்து எப்பொழுதும் பாடுகிறானே. ஆனால் தேவஜனங்களாகி நம்மளால் பாட முடியல, அவரை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. நானும் நீங்களும் உருவாக்கப்பட்டதே அவரை ஆராதிக்கும்படியாகத்தான், அவரை துதிக்கும்படியாகத்தான், அவரை புகழ்ந்து பாடும்படியாகத்தான். ஆனா தேவஜனங்களாகி நம்மால் அதை தவிர்த்து வேற எல்லா காரியமும் செய்ய முடியுது. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற, கர்த்தர் வாஞ்சிக்கிற, கர்த்தர் எதற்காக நம்மை உருவாக்கினாரோ அந்த காரியத்தை மட்டும் செய்ய முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையை காண்பிக்கிறது தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலையை காரணம் சொல்லாமல், போராட்டத்தை காரணமாய் வைக்காமல், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் பரிசுத்தவான்களால் கர்த்தரை துதிக்க முடியுமே. ஆனால் தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவராலும் கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதற்காகவே தம்முடைய பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அப்ப துதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. அதுதான் உண்மை. ஆனா இந்த தாழ்ந்தால மட்டும் எப்படி துதிக்க முடிஞ்சது? நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நானும் துதிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆராதிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆண்டவரை புகழ்ந்து பாடணும் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் என்னாலேயே அது முடியல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுவும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில வனாந்திரத்துல தாவீதால கர்த்தரை துதித்து பாட முடியுமே. ஆனால் நிச்சயமா தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவராலும் கர்த்தருக்கு பிரியமான, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, அவரை துதிக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்த முடியும். எப்பொழுது தெரியுமா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் வெளிப்படுத்தின ஒரு பிரதானமான சுபாவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுது நம்மாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து ஆராதிக்க முடியும். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். அதுதான் தாவீது சொல்கிறான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனை காட்டிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிருபையை அவன் பெரிதாய் பார்க்கிறானோ, அந்த மனுஷன் எதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறதோ அதை உணர்ந்து கிருபையை போக்கடிக்காமல் கர்த்தர் விரும்புகிற, அவரை துதிக்கிற அந்த செயலை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவான். கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய சத்தியத்தை, அவருடைய விருப்பத்தை, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவே கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது என்ன சொல்றாரு? என் ஜீவனை பார்க்கலும் கர்த்தாவே உடைய கிருபை நல்லது. ஆண்டவரே, என்னை நோக்கி வருகிற சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே அது மேக்சிமம் என்ன பண்ணுது? என் ஜீவனை சேதப்படுத்த முயற்சி பண்ணுது. ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவனை பார்க்கலும் நீர் எனக்கு தருகிற உங்களுடைய கிருபையை நான் பெரிதாய் பார்க்கிறேன். அதுவே என்னுடைய வாழ்க்கையில் நன்மையா இருக்கிறது. என் ஜீவனை காட்டிலும் உடைய கிருபை நல்லது.
அது நிமித்தம் என் ஜீவனை சேதப்படுத்த முயற்சிக்கிற இந்த பிரச்சனைகளை நான் நோக்கி பார்க்காமல் என் ஜீவனை பாதுகாத்து அதை நித்திய ஜீவனுக்குரியதாய் மாற்ற வல்லமை உள்ள உம்மை நோக்கி பார்த்து, நீர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ, எதற்காக எனக்கு கிருபை தருகிறீரோ அதை உணர்ந்து அந்த கிருபையை போக்கடிக்காமல் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் உம்மை துதித்து பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உமக்கு பிரியமான கிரியைகளை செய்வேன். நீர் எனக்குள்ளே களி கொடுத்து மகிழ்படியான கிரியைகளை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன். இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தின அனுபவம். தேசங்களாகி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு தருகிற கிருபையை போக்கடிக்காமல், கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறதோ அதை உணர்ந்து கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவரை துதிக்கிற அனுபவத்தை, அவர் நமக்குள்ளே களி கூர்ந்து மகிழும்படியாக நம்முடைய உதடுகள் அவரை புகழ்ந்து பாட தேவஜனங்களாகி நாம் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் அடையாளப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி தாவீதுக்காரர்கள் நிச்சயமான கிருபைகளை தேசங்களாகி நமக்கும் தந்து நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பிரசன்னம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்